அப்படி ஒரு மூமெண்ட். இப்போ கொஞ்சம் அப்படியே பின்னாடி போவோம். நான் ஒரு இப்போ இருக்கிற விக்னேஷ்காந்த் அண்ணன் கிட்ட பேசல, ஒரு குட்டி பையன் விக்னேஷ்காந்த். நான் இப்பவே குட்டி பையன் தானே. சரி வேணானா ஸ்கிப் பண்ணிக்கங்க வீடியோ. தேவையான ஒரு விஷயம் தான். அந்த அந்த சின்ன வயசுல ஒரு ஸ்டாரை நம்ம வந்து நம்ம செலக்ட்லாம் பண்ண முடியாது. ஜிவிஎம் ஸ்டார் சொல்ற ஸ்டைலில் வந்து அது நம்மளை அடிக்கணும், நம்மளை போட்டு திருப்பணும். ஸோ அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்க. உண்மையிலே அதான் நடந்துச்சு. எனக்கு செலெக்ஷனுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நான் யார் ஃபேன் ஆகணும் அப்படின்ற கேள்வியே கிடையாது. ஏன்னா நான் பிறந்து எனக்கு விக்னேஷ் காந்தின்னு பேர் வச்சாங்க ஃபர்ஸ்ட். வச்சு 3 நாளுக்குள்ளே எங்கள் அக்கா அண்ணங்கள்லாம் சேர்ந்து இல்லை காந்த்னு வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் தீவிரமான தலைவர் ஃபேன்ஸ் நான் பிறக்கும் போதே. ஸோ என்னை சுற்றி என் குடும்பமே என் பரம்பரையே தலைவர் ஃபேனாக இருக்கிறதுனால நான் வளர்க்கப்படும் பொழுதே சொல்லப்போனால் நான் அவரோட முதல் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். அப்படிதான். ஏன்னா சொல்லி தலைவர் எப்படி தெரியுமா தலைவர் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னைய இந்த பேர் ஏன் வச்சோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அது உள்ளுக்குள்ளேயே அது பிளட்லேயே வந்துருச்சு. ஊறி போன பிளட் அது. அதுக்கப்புறம் தான் நான் தலைவரோட முதல் படத்தையே பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம்லாம் டிவியில் தான் பார்த்தேன். அண்ணாமலை தான் நான் முதல்ல பார்த்த தலைவர் படம் எனக்கு நினைவு தெரிஞ்சு. ஸோ அதை நான் டிவியில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறது, அப்புறம் அவங்களோட அந்த கொண்டாட்டங்கள்லாம் கலந்துக்கிற வயசு எனக்கு வர்றப்ப அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பை பர்த்டே நான் வந்து தலைவர் ஃபேனாக தான் பிறந்தேன். பேரில் அவரை தாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே தாங்க ஆரம்பிச்சேன்.